அடுத்ததாக துலாம். துலாம். துலாத்துல இருக்கிறவங்களுக்கு அங்கேதான் வந்து சனி உச்சமாகிறார். ஆமா, துலாத்துல இயற்கை துலாத்திற்கு தனிப்பெரும் யோகாதிபதி சனி அப்படி சொல்லணும். ஏன்னா பேசும்போதே சொல்லலாம் இப்போ துலாத்துக்கு சனி தனிப்பெரும் யோகாதிபதி, ஏன்னா அந்த இடத்துல உச்சமாகிறார். இப்போ துலாத்தில் பிறந்தவங்களுக்கு பகலில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய நன்மை வந்து கம்மி தான். இரவில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சனி பகவான் வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுவார். ஆமாம், ஏன்னா அந்த வீட்டில் சூரியன் நீச்சம், சனி உச்சம், இரவில் பிறந்தவன் யோகசாலி. ஏற்கனவே துலா லக்னத்தில் பிறந்தவன் பாருங்களேன், வாழ்க்கையே ஒரு எதிர்நீச்சல் போராட்டம் தான் எந்த காலத்துலையும், அதெல்லாம் வந்து விடாது. ஆனால் போராடி போராடி மற்றவன்களுக்கு அந்த அர்ப்பணிப்பு குணத்தோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு தான் அடையாளம் காட்டப்படும். தியாகி இதில் சனி ஏழில், அந்த ஏழில் இருக்குன்னா தியாகி. உலகத்தில் நீங்கள் பாருங்கள், மகாத்மா காந்தியிலேருந்து விடுதலைக்காக பாடுபட்ட அத்தனை பேரும் பாருங்கள் துலா லக்னத்தில் வந்துருப்பாங்க. அப்போ அர்ப்பணிப்பு, இவங்க அர்ப்பணிப்பு தான். நான் துலா லக்னத்தில் ஒரு பெண் பிறந்து துலா லக்னத்தை பார்த்தாலே நான் தொட்டு கும்பிட்டுக்கிடுவேன். ஏன் தெரியுமா? இவ போகிற குடும்பத்தை தாங்க போகிறா அப்படின்னு. ஆமாம், சுமைதாங்கி, வேறு வழி இல்லை, பொறுப்புகள் அவ்வளோ இருக்கும். அப்போ 6ஆம் இடத்துல சனி வர்றார், இது யோகத்தின் யோகம்தான். அப்போ சுகபஞ்சமாதிபதி ஆகிய சனி 6ஆம் இடத்துக்கு வரும்போது, 6ஆம் இடம் என்பது உத்தியோகத்தை கொடுக்கும். அப்போ 5 கூடைய வரை 6ல் உட்காந்துருக்கு, கௌரவமான கடனாளி ஆக்கும். கௌரவமான கடனாளி, கௌரவத்தை தான் கடன் வாங்குவீங்க என்ன, அதனால் இவங்களுக்கு பாதிப்பெல்லாம் கிடையாது. துலாலக்கிறதுக்கான எங்கள் 6ல் சனி வந்துச்சு, நான் கடன் வாங்க போகிறேன், பயப்படாதரா, அதுவே அடைச்சி விட்டு போயிடும். சரியா? இப்போ 6ல் சனி, இவருடைய பார்வை 3ஆம் இடத்துல இருக்கும். 3ஆம் இடம் தான் முயற்சி. அப்போ முயற்சிகளில் வந்து தடைகளும் தாமதம் இருக்கும், ஆனால் தோக்காது. பட் எதில் இருக்கணும் துலாலக்கிறதுக்காரனுக்கு? கண்ணில் நீர் வடியுது, பல்லில் கொஞ்சம் வலி வருது, மூக்கில் வந்து சதை வளர்ந்த மாதிரி இருக்குது, பெண்களுக்கு வந்து தைராய்டு அப்படின்னா தான் டாக்டர்கிட்ட போகணும். அனாவசியமாக போகக்கூடாது. எஸ், இது வந்து வரத்தான் செய்யும். இதில் போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் மருந்தில் குணமாக்கு, இல்லை ஏதாவது ஒரு இதில் குணமாக்கிடும். பட்டு துலாலக்கணத்துக்காரங்க வாழ்க்கையினுடைய போராட்டத்தை இது குறைக்க போதா? இல்லை. அப்போ கடின உழைப்பு அப்படின்றது அந்த இடத்துல இருக்குது. 6ஆம் இடம் ஹார்ட் ஒர்க். இந்த ஒர்க்குக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குமா? நான் சுருக்கிடுவேன், தரமாட்டான். குரு பார்வை அங்கே கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தான் மாற்றம். ஆமாம், குரு பார்வை தான் காப்பாற்றும். ஓகே, பயிற்சிக்கு அப்புறமா சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுத்துரும். சமாளிக்கலாம் எல்லாரும். வந்து குரு 5 9ஆம் பார்வை இல்லையா, 9ல் குரு வர்றார். அப்போ இல்லாத விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு இல்லாத பறக்கக்கூடாது. 9ல் இருக்கக்கூடிய 6 கூட ஒரு 9ல். அப்போ இவனுக்கும் வெளியில் போகக்கூடியது, உயர்வு, சிறப்பு, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துரும் குரு. இப்போ இதே இதை 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இவனுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட்டோட ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குதுன்னு வைங்களேன். இந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கும்போது எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவான். புத்திசாலத்தை வேலை சனி பார்க்குறாருல. 3ஆம் இடத்தை குருவும் பார்ப்பாரு, ஆனால் குருவோட சனிக்கு தான் வலு ஜாஸ்தி, 10ஆம் பார்வார். அப்போ இந்த இடத்துல நல்ல மனிதர்கள். இதில் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, துலாலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் இருக்காங்கல்ல, அவன் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீகவாதியில் பூரா வந்து தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிடுவாங்க. 9ல் குரு இருக்குன்னு மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது, அந்த குரு தான் அவனை உப்புட போகுது. ஏன்னா அப்படியே நல்ல மாதிரி இன்னொருத்தன் வருவான், அவனே இவனை எல்லா வேலையும் பார்த்து போயிடுவான். அதே மாதிரி இந்த இடத்துல துலாலக்கணத்தில் வந்து ஒரு டீச்சராகவோ ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ எதுலேயோ வேலை பார்க்கணும், சுப்பீரியரை பகிச்சிக்கக்கூடாது. இவங்களை மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை பகிச்சிக்கக்கூடாது. அப்போ அது மட்டும் இருந்தால் இவன் வந்து எல்லாத்தையும் கடந்து வரலாம். பொருளாதார தட்டுப்பாடு எப்பயுமே துலாலக்கணத்துக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், மாறாது. அது வந்து இதுக்காக இவன் இந்த ஏதாவது பிளான் போட்டுலாம் செய்யக்கூடாது. ஆனால் 6ல் உட்காந்துருக்க சனி இவனுக்கு நன்மையும் செய்யும். அதே நேரத்தில் புதிய கடன், புதிய தேவையில்லாத உருவாக்கிடக்கூடாது. மற்ற எந்த விஷயம் தலையிடாமல் இருந்தாங்கன்னா 10ல் வந்திருக்கக்கூடிய குரு அப்படியே இவனை மாற்றி விட்டு போயிடும். அது வரைக்கும் இவன் என்ன செய்யணும்? நிதானமாக பயணம் பண்ணணும், போதுமானது. இவங்களுக்கான கோவில் வழிபாடு என்ன வழிபாடு? ஆமாம், துலாலக்கணம் வந்து நான் துலாலக்கணத்துக்காரங்களை எங்கே போக சொல்லுவேன் அப்படின்னா, சாதாரணமாக இவன் வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வரதான் இவங்களை வழிபட சொல்லுவேன். அது வழிபட நல்லது. ஆனால்
துலாலக்கணத்துக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஜீவசமாதி வழிபாடு இருக்குல்ல, அது சூப்பர். இவங்களுக்கு எப்பயுமே ஜீவசமாதி வழிபாடு இவங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த மகான்கள்கிட்ட போய் நின்னாலும் மகான்கள் அள்ளி கொடுப்பாங்க. அப்படி ஒரு யோகம். ஏன்னா யோகாதிபதியில் சனி. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு கோயில் சாமி கும்பிட்றத விட ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சனி உத்திரட்டாதியில் வந்த உடனே நான் சொன்ன கோபூஜை இதெல்லாம் பண்ண யோகம் ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? இதற்கான கால அளவு எவ்வளோ ஐயா? எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க? 6 மாசத்துல புரட்டாதியிலேருந்து உத்திரட்டாதிக்கு வருமா? இல்லை, புரட்டாதியில் உள்ள நுழைஞ்ச உடனே அங்கிட்ட ஒரு 3 மாசத்துல இருந்து உத்திரட்டாதிக்கு வந்துருவாரு. இப்போ ஜூலையில் இப்போ மார்ச்சில் வந்து பயிற்சி, ஜூலையில் வந்து தான் அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு போயிட்டு தான் வக்கரமாயிட்டு வருவார். திருப்பி வந்துட்டு திருப்பி போவார். எப்படி இருந்தாலும் உத்திரட்டாதிக்கு போவார். எப்படி இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு வரத்தான் போறாரு. அந்த ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா ஆமா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கு அப்புறம் இந்த கோபூஜை செய்யறதுனால இவங்களுக்கு வந்து ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம். உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.